டெக்னோ அவங்களோட போவா சீரியஸில் போவா 7 அண்ட் 7 ப்ரோ அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க. இது டிசைனாக இருக்கட்டும் அண்ட் கலர் வேரியண்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப லெதரை டெக்ஸ்சர் ஃபினிஷிங்கில் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட கேமரா செட்டப்புமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. போவா 7 ப்ரோவோட பொறுத்த வரைக்கும் இங்கே 6.78 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே 144 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் அண்ட் 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேயால் பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு HDR கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது 4500 நிட்ஸ் வரைக்கும் போகும். ஒரு நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே போவா 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் 6.78 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே, ஆனால் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் HD தான். அதே மாதிரி இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் IPSோட LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 900 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு டேரக்ட் சன்லைட்டில் ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்ஸ்லையுமே ஒரே ப்ராசஸர் தான். ப்ராசஸரில் எந்தவித சேஞ்சஸும் இல்லை. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7300 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் LPDDR5 ரேமும் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 256GB வரைக்கும் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 3.0 கொடுத்துருந்துக்கலாம். இந்த ப்ராசஸர் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லை கேஷுவல் கேமர்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராசஸர் உங்களுக்கு சூட் ஆகும். ஈவன் BGMI கூட உங்களுக்கு 90 FPS இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ண முடியும். இதே ப்ராசஸர் நம்ம ஆல்ரெடி CMF1 ஃபோன்லையும் பார்த்துருந்தோம். அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராஸ். போவா 7 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 64 மெகாபிக்சலுக்கான சோனி IMX682 சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சர் 8 மெகாபிக்சலுக்கான செகண்டரி சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சென்சர் இங்கே மென்ஷன் பண்ணல. அண்ட் டெக்னோ 7 பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ரியர் சென்சரும் அண்ட் செகண்ட் சென்சர் லைட் சென்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்ஸுமே 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டெக்னோ இங்கே மெயினாக என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா நெட்வொர்க்கோட ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் அண்ட் லோ நெட்வொர்க் எங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஏரியாஸில் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ்ஸ் பண்ணுறதுக்காகவும் இங்கே 86.5% வந்து ஆண்டனா என்க்ளோஸ்டு டிசைன் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும், டேட்டா ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி டெக்னோ கிளைம் பண்ணுறாங்க. கூடவே இந்த சீரியஸில் டியூவல் வாய்ஸ் ஓவர் வைஃபை ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு SIM1 நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது SIM2ல் ஏதாவது கால் வந்துச்சு அப்படின்னா உங்களால் அலர்ட் பண்ணுவது. ஆனால் இது வைஃபைல மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, நெட்வொர்க்கில் இது அவைலபிள் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. இந்த ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே இந்த கேமரா மாடியூலை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா 104 மினி LED லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு மியூசிக் ப்ளே பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ் வரும், நோட்டிஃபிகேஷனுக்காகவும் அண்ட் வால்யூம் அண்ட் சார்ஜிங்காக இது எல்லாமே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் LED அதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே டெக்னோட ஓன் UAயான iOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் தனியாக AI சாட்பாட் ஆப்ஷன் இருக்குது. மல்டிபிள் இந்தியன் லாங்குவேஜ் அதாவது ரீஜனல் லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்குது. ஈவன் தமிழ் கூட அந்த லாங்குவேஜ் சப்போர்ட்டில் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெக்னோ 7 இங்கே பேஸ் வேரியண்ட் 12,999 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 13,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 7 ப்ரோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் வேரியண்ட் 16,999 வந்து 8GB RAM 128GB வேரியண்ட் அண்ட் 256GB வேரியண்ட் உங்களுக்கு 17,999 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த டிசைன் இவங்க கொடுக்க ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜூலை 10th இருந்து உங்களால் ஃப்ளிப்கார்ட் மூலமாக அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.